அமைச்சர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்த பின் வீடு தருவதாக கூறிய அதிகாரிகள் இதுவரை அமைச்சரும் வரவில்லை, வீடும் தரவில்லை. ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டும் இன்னும் வீடு வழங்காததால் பொதுமக்கள் நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட வால்டாக்ஸ் சாலை பத்மநாபா தியேட்டர் அருகே குடிசை மாற்று வாரியம் இருந்துள்ளது. அந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிதாக நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் அடுக்குமாடி குடியிருப்பானது கட்டி முடிக்கப்பட்டு 11 அடுக்குமாடிகள் கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 38 வீடுகள் உள்ளன. பின்னர் அதற்கு வீடுகள் ஒதுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆவணங்களும் வழங்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 18 மாதங்கள் ஆகியும் இதுவரை ஒதுக்கப்பட்ட வீடுகள் பொதுமக்களிடம் கொடுக்கப்படவில்லை என இது சம்பந்தமாக அதிகாரியிடம் கேட்டால் அமைச்சர் வந்து குத்துவிளக்கேற்றி திறந்து பின் கொடுப்பதாக கூறினார். ஆனால் அமைச்சரும் வரவில்லை, குத்துவிளக்கும் ஏற்றவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிவிட்டு அதற்கு அதிக அளவில் பணம் நிர்ணயம் செய்து இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு 60,000 ரூபாய் முன்பணம் வழங்க வேண்டும் என தெரிவித்ததால் தங்களுக்கு ஏற்கனவே குடிசை மாற்று வாரியத்தில் இடமிருந்து அதை காலி செய்துவிட்டு புதிதாக கட்டப்படும் குடியிருப்புகளில் தங்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் இடம் கூறியும் ஆனால் இதுவரை அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அதற்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் வீட்டின் உரிமையாளராக ஆவணங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை வீடானது தங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை எனவும் இதற்கு உடனடியாக தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்கள் மூலம் வீடுகள் வழங்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தொடர்ந்து இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பெண்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே இதே போன்ற 4 முறை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டும் செவி சாய்க்காத அரசால் தாங்கள் வாடகை கொடுத்து வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாகவும் உடனடியாக இந்த வீடுகளை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்று வாரியத்துல நாங்க பிறந்து வளர்த்தோம். எங்களை வந்துட்டு 18 மாசத்துல வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலி பண்ணி விட்டாங்க. வீட்டை 18 மாசத்துல கட்டித்தரன்ற வீடு இன்னைக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆகி போச்சு. இந்த 7 வருஷத்துல எங்களுக்கு வீடு கொடுத்த மாதிரி இல்லை. நாங்களும் இந்த 4வது முறை மறியல் பண்றோம். இந்த மறியலுக்கும் யாரும் கட்டுப்பட்டவங்களா தெரியல. எங்களுக்கு வீடு வேணும், எங்க வீட்டை கொடுக்கணும். அமைச்சர் வந்தாரு 5ஆம் மாசம் 25ஆம் தேதி உங்களுக்கு குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வச்சிடறேன்னு சொன்னாரு. அந்த வேலையும் இன்னும் முடியல. 6ஆம் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க போயிடுவோன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல சொன்னாரு. அதோட வேலையும் இன்னும் முடியல. 7ஆம் மாசம் 1ஆம் தேதி வந்துச்சு. டோக்கன் வந்து போன வருஷம் 7ஆம் மாசம் டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன் கொடுத்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவும் எங்க வீட்டுக்கு தெரியல. என்னன்னு தெரியலங்க. எங்களுக்கு வீடு கொடுக்கணும், எங்க வீடு எங்களுக்கு வேணும். இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது. நாங்க எவ்வளவு வாடகை 7 வருஷமா மாசம் 7,000 10,000 8,000 வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டுல அவமானப்பட்டு தான் இருக்கிறோமே தவிர நாங்க நிம்மதியா இல்லை வாடகை வீட்டுல. இப்ப வீட்டு சாவி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது முன்பணம் கட்ட சொல்றாங்களா? ஆமா, 60,000 கட்ட சொல்றாங்க. 66,000 எங்களை கட்ட சொல்றாங்க. அந்த 66,000 கட்டினாதான் நீங்க உள்ள வரலாம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள முடிவு என்னன்னு தெரியல. ஆனா எங்களால பணமும் கட்ட முடியல. 7 வருஷம் வாடகை கொடுத்து ரொம்ப தளர்ந்து போயிருக்கிற நாங்க இப்ப எப்படி அந்த காசை கட்டுறதுன்னு எங்களால தெரியல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து சந்திச்சிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? சம்பந்தப்பட்ட அதிகாரியை வந்துட்டு இளம்பருத்தி சாரை போயிட்டு நாங்க எத்தனையோ முறை பார்த்தோம். இந்த மாசம் 30ஆம் தேதி வந்துடுறோன்றாரு. திரும்ப 30ஆம் தேதி போனா அடுத்த மாசம் 15ஆம் தேதி வந்துடுறோன்றாரு. அடுத்த மாசம் 15ஆம் தேதி போனா 8ஆம் மாசம் 15ஆம் தேதி. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமா தான் சொல்றாரு தவிர நானும் இனாகரேஷன் டேட்டு கொடுத்தாதானே உங்களுக்கு வீடு கொடுக்க முடியும், நானா வீடு கொடுக்குறதுன்னு அவர் எங்களை கேட்கறாரு கேள்வி. என்னால வீடு கொடுக்க முடியாது. அங்க டேட்டு கொடுத்தாங்கன்னா வீடு ரெடியா இருக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். அங்க டேட்டு வராதனால தான் இங்க டிலே ஆகிருக்குதுன்னு அவர் சொல்றாரு. துறை சார்ந்த அமைச்சர் இது வரைக்கும் நீங்க ஏதாவது சந்திச்சீங்களா? இந்த துறை குடிசை மாற்று வாரியம் துறை சார்ந்த மாற்று வாரியத்துறை அமைச்சர் வந்தாரு. 5ஆம் மாசம் 25ஆம் தேதி நான் குத்துவிளக்கு ஏத்திடுவேன்னு வந்து சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் இது வரைக்கும் இந்த 3 மாசம் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏ வந்தாரு. அவரை பார்த்தோம். இன்னும் 10 நாள் டைம் கேட்டு போறாரு எம்எல்ஏ. 10 நாள்ல முடிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 1 மாசம் தாரு. 1 மாசம் தான் எங்களால தாங்க முடியாது. 10 நாள்ல கொடுத்துட்டா சந்தோஷப்படுவோம். 10 நாள்ல அவங்க கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம்? என்ன முயற்சி? 12ஆம் தேதி மறுபடியும் இந்த சூழ்நிலை தான் உருவாகும். உள்ள போயிடுவோம், எங்க வீட்டுக்கு போயிடுவோம். டோக்கன் கொடுத்தாச்சு, எங்க வீட்டுக்கு நாங்க போயிடுவோம்.
காயத்ரி என் பேரு. நாங்க எம்எஸ் நகர்ல இருந்து பேசுறோம். மீனம்பாள் சிவராஜ் நகர். 2019 எங்க வீட்டுல இடிச்சாங்க சார். இடிக்கும் பொழுது 18 மாசத்துல நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் எங்களை எல்லாம் வெளியில அனுப்புனாங்க. வெறும் 8000 ரூபாய் செக் மட்டும் கொடுத்து. ஆனா இன்னைக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆகி இன்னும் எங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கல. போன வருஷம் 7ஆம் மாசம் டோக்கன் கொடுக்கும் போது இன்னும் 1 மாசத்துல நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த 7ஆம் மாசமே குறைஞ்சிச்சு, எங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கல. இவங்க பேச்சை நம்பி நாங்க பசங்களெல்லாம் எங்கேயோ ஸ்கூல்லாம் இருக்கிறது மறுபடியும் நாங்க இங்க கிட்ட சேர்த்துட்டோம். எல்லாரும் டெய்லி கூலி வேலைக்கு போறோம் சார். ஆனா யாராலையும் வாடகை கட்ட முடியல. வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. ஆனா இன்னும் யாருமே எங்களுக்கு எந்த முடிவும் சொல்ல மாட்டாங்க. டேட்டு மட்டும் தான் சொல்றாங்க. சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்துறாங்க. ஒரு மாசத்துக்கு 3 டேட்டு கொடுக்குறாங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் சரி, யார் வந்து நாங்க போராட்டம் பண்ணாலும் டேட்டு மட்டும் தான் சும்மா சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு போறாங்க. அப்ப இன்னும் 10 நாள்ல கொடுத்துறோமா, இன்னும் 1 மாசத்துல கொடுத்துறோம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் கொடுக்கல சார். ரொம்ப ஏமாத்துறாங்க எங்களை. எங்களுக்கு பின்னாடி இடிச்சு வீடுங்க எல்லா வீடையும் கொடுத்துட்டாங்க. எலிமெண்ட் கேட் கொடுத்துட்டாங்க, ஆட்டுத்தொட்டியில கொடுத்துட்டாங்க, கரப்பூர்ல கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த மீனம்பாள் சிவராஜ் நகரை மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ உங்களோட கோரிக்கை பாத்தீங்கன்னா இன்னும் 10 நாள்ல வந்து சாவி வேணும். இன்னும் 10 நாள் எங்களுக்கு வீடு கொடுக்கணும். அவர் எம்எல்ஏ சொல்லிட்டு போன பிரகாரம் எங்களுக்கு 10 நாள்ல வீடு கொடுக்கணும். இல்லனா அடுத்த 12ஆம் தேதி நாங்களே சாமா எடுத்து எங்க வீட்டுக்கு போயிடுவோம். சரி, அரசாங்கத்துல இருந்து எங்களை மறுபடியும் காசு கட்ட சொல்றாங்கண்ணா. ஏற்கனவே நாங்க வாடகை கட்டி நிறைய ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் எல்லாருமே. ஆனா இப்ப எங்களை வந்து 65,000 கட்டுங்க, 1.5 லட்சம் ரூபாய் கட்டுங்கன்னு எங்களை சொல்றாங்க. இப்பெல்லாம் அது எங்களால கட்டவே முடியாது சுத்தமா. ஏற்கனவே 3 மாசம் 4 மாசம் வாடகை பாக்கியில இருக்கிறோம். நாங்கெல்லாம் ஹவுஸ் ஓனர் சாமான எடுத்து காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதனால நீங்க சொல்ற காசு இப்ப யாராலுமே கட்ட முடியாது. ஏற்கனவே அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த 24,000 ரூபாயிலே எங்களுக்கு 8,000 தான் கொடுத்தீங்க. 16,000 எங்களுக்கு கொடுக்கல. அதை நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து வீடு காலி பண்ணிட்டு வர்றதுக்கு சாமான் வர வண்டிக்கோ 2,000 3,000 கேக்குறாங்க. அது எங்களுக்கு உபயோகமா இருக்கும் சார். நீங்க இதை பாக்குறவங்க எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. எங்களுக்கு வர வேண்டிய காசு திருப்பி வாங்கி கொடுங்க. எங்களால திருப்பி வந்து காசு யாராலையும் 1,65,000 கட்டவே முடியாது. அதனால 24,000 மட்டும் எங்களுக்கு திருப்பி நீங்க கொடுங்க. நாங்க வந்து ஓலை விட்டுக்காருங்க சார். நாங்க கல் விட்டுக்காருங்க 175 பேருக்கு 8,000 பணம் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஓலை விட்டுக்காரங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நீங்க போங்க 18 மாசம்ன்றது நாங்க 18 மாசத்துல நாங்க கட்டித்தாரோன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சாங்க. நாங்க அதை நம்பி நாங்க போனோம். இந்த 7 வருஷம் ஆயிப்போச்சு. 7 வருஷமா நாங்க பணம் ஒழுங்கு கிடக்குறோம். எங்களை வந்து கேட்கவோ பார்க்கவோ எங்களுக்கு யாருமே இல்லை. எங்களை கேட்டு யாருமே எங்களுக்கு எதுவுமே சொல்லவும் மாட்டேன்றாங்க. எங்களை வந்து யாரும் பார்க்கவும் மாட்டேன்றாங்க. நாங்க வந்து மறியல் பண்றப்ப மட்டும் எங்களை மறியல் பண்ண கூடாது, எங்களை எதுவுமே கேட்க கூடாது, பேச கூடாது பண்றாங்க. இப்போ நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா? வாடகை வீட்டுல காலி பண்ண வச்சுட்டாங்க. இல்ல வாடகை வீட்டுல இருக்கீங்களா? அந்த வாடகைக்கு ஏதோ தரேன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அது கொடுக்குறாங்களா? போட்டாரு. மாசம் 5,000 தரேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொன்னாரு பாரு. நாங்களே தான் போய் ஆப்சண்ட பார்த்தோம். அவர் எங்களை தேடிட்டு வரல. நாங்களே ஆப்சண்ட போய் பார்த்தோம். அவரு சொன்னாரு. சொல்லி இன்னும் 1 மாசம் கூட வந்து எங்களை அவங்களுக்கு பார்க்கல. அந்த காசு கொடுக்கல. எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவும் இல்லை, எங்களை பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அந்த காசு கூட தேவையில்லை சார். எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம்ல. வீடு சும்மா இருக்கிற பார்க்கு கட்டுறாங்க, ரோடு பிளாட்ஃபார்ம் எல்லாம் கட்டுறாங்க, அங்க அது இதுன்னு செய்யறாங்க. எங்களுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்தா என்ன சார்? நாங்க என்ன பாவத்தை பண்ணோம்? எங்களை ஏன் இது மாதிரி அணைய வச்சுக்கிறாங்க? 7 வருஷமா 15 மாசத்துல தரேன். நீங்க சரி ஒரு 3 வருஷம் கூட டைம் வச்சுக்கோங்க. 4 வருஷம் கொரோனா முடிஞ்சு 3 வருஷம் ஆயிப்போச்சு. இல்ல இது முடிஞ்சா இன்னும் எங்களுக்கு கொடுக்காத வச்சிருந்தா எப்படிதான் சார்? நாங்க எங்க வீட்டுல நாங்க 5 பேரை இழந்துட்டோம். 5 பேர் ரோட்ல வச்சுதான் எடுத்தோம். அதுல 2 சாவு ஆஸ்பத்திரியிலே போச்சு எங்க வீட்டுல. இந்த மாதிரிலாம் நாங்க பணம் கொஞ்சம் பணக்கிற விதா எங்களுக்கு இன்னமும் கொடுக்காத வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க போய் வீட்டுல நான் இங்க இருக்கிறப்பா எவ்வளவு எப்படி இருந்தேன் நானு. இன்னைக்கு நான் போய் கக்கூஸ் காய்கிறேன் சார். நானு எங்க தலையெழுத்தா இங்க இருக்கிறப்ப தண்ணி ஊத்துறோமா என்ன பண்றோமோ ஏதோ ஒண்ணு பண்ணி நாங்க உட்காந்துருந்தோம். இன்னைக்கு போய் கக்கூஸ் காய்கறி உட்காந்துக்கிறேன் சார். நான் பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல. பேர் சொல்லிடுமா? முத்தழகி.